ஹாய், இது லாஸ்ட் வீக் சாட்டர்டே எடுத்த வீடியோ. இன்றைக்கி குலதெய்வ கோயிலுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். அதுக்கான ப்ரீ பேக்கிங்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சரி ரெடி ஆகிட்டு கீழே போனோம். என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் கார்லாம் தொடச்சிட்டு இருந்தாங்க. தம்பியும் நானும் பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு காரில் வச்சுட்டு டாட்டா பாபேலாம் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் அப்புறம் எங்கள் மாமியார், என் ஹஸ்பண்டோட தம்பி, நாங்கள் 6 பேரும் தான் கோவிலுக்கு போகிறோம். போகிற வழியில் அவங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு எங்கள் மாமியார் சொன்னால் கோவிலில் சாமி கும்பிட்டு போனோமா அப்படின்னாங்க. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். என் பையன் காரில் ஏறினதோ ஏதோ 1 ஹவரில் 2 ஹவர்ஸில் ஏதோ கோவில் பார்த்துருவோம் போல் அப்படின்னு நினச்சான் போல். இது நம்ம போய்கிட்டே இருக்கு, எங்கம்மா நம்ம போகிறோம் அப்படின்னா, இல்லைடா நம்ம போகிறதுக்கு இன்னும் மார்னிங் ஆகிடும், நம்ம நீ அதெல்லாம் தூங்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு தூக்கலாம் இல்லை, எனக்கு என்ன சாப்பிட வாங்கி கொடுங்கன்னு சொன்னால். அதுக்கு பிறகு ஒரு காஃபி ஷாப்பில் போயிட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவனுக்கு எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது காரில் அப்படின்னா. சரி அவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வர வழியிலலாம் சாப்பிட்டுட்டே வந்தான். அதுக்கு பிறகு நானும் கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கினேன். எங்கள் ஹஸ்பண்ட் 10 ஆயிடுச்சு மணி, நம்ம சாப்பிட்டு போயிடலாம், இதுக்கப்புறம் டிஃபன் எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பிறகு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோம். டிஃபன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது அங்கே சாம்பார் தான். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என் பையன் ஃபன் பண்ணியிருந்தான். நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம், நீங்கள் பில் பே பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு மணி போல் நாங்கள் திருச்சி சமயபுரம் கோவில் ரீச் ஆகிட்டோம். அந்த கோவில் தான் எங்களுக்கு குலதெய்வம். சரி வந்துட்டோம், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா ரூம் கிடைக்கவே இல்லை. 3 மணி வரையும் ரூம் தேடி லாஸ்ட்டாக ஒரு ரூம் கிடச்சிது.